அப்படின்னு. ஆமென். மறுபடியாக பாஸ்டர் ஜான் பால் ஆனனர்களை யாவரும் என்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், உங்களோட வார்த்தைகளுக்கு காவலோடு காத்து நிற்கிறோம். வாருங்கள், வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். Amen. நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு வெற்றி வாழ்விற்கான ஒரு பிரயாணம் என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு பயணம் என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் மனிதனை படைத்த உண்டாக்கின நோக்கத்தை அவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகு பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கி தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். நாம் எல்லாரும் இந்த பூமியை கீழ்ப்படுத்த வேண்டும், நிரப்ப வேண்டும். பூமியிலே தேவன் உண்டாக்கின சகல ஜீவ ஜந்துகள், பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாவற்றையும் நம்மை ஆண்டு கொள்ளும்படி தேவன் நம்மை உண்டாக்கினார், படைத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் எல்லாருமே மனுக்குலமே வெற்றி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக தான் தேவன் படைத்திருக்கிறார். நம்மை எல்லாரையும் உருவாக்கின தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் பார்க்கும் பொழுது யெகோவா நிசி என்கிற நாமத்தை உடையவர் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் வெற்றி உள்ளவராகவே இருக்கிறார். நம்மை ஆட்கொண்ட தேவன், நம்மை உண்டாக்கின தேவன் எல்லா காரியத்திலும் எல்லா காலத்திலும் எப்பொழுதுமே அவர் வெற்றி உள்ளவர் என்று பார்க்கிறோம். ஆனால் சாத்தான் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் ஒரு வஞ்சகன். அவன் எளிதில் மனிதனை ஏமாற்றி விடுவான். சில வேளைகளிலே பெற்றோர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக அவர்கள் மூலமாக நமக்கு எதிர்மறையான வார்த்தைகளை அவன் பொய்யாய் சொல்வான். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த பிசாசின் பொய்கள் யார் மூலமாய் நமக்கு வந்தாலும் சரி, கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு விரோதமாக எதிராக வருமானால் அதை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு சோம்பேறி, நீ பயப்படுகிறவன், ஒன்றுக்கும் லாகி இல்லாதவன், பிரயோஜனமற்றவன்,
நீ உருப்பட மாட்டாய் என்று நமக்கு எதிர்மறையாக காரியங்கள் சொல்லி நம்ம அதைரியப்படுத்தி பார்ப்பான். தேவன் நோக்கத்திலிருந்து சித்தத்திலிருந்து நம்மை அவன் பிரிக்க வகை தேடுவான். அந்த வேளையிலே நாம் தைரியமாய் அறிக்கை செய்யலாம். கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று உரத்த சத்தமாய் தன்னம்பிக்கையோடு நாம் அறிக்கையிடும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறபடினால் பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவான். ஆகவே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற நாம் எல்லாரும் எழும்புவோம், ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் ஒரு வெற்றியுள்ளவர்களாகவே, வெற்றியுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு ஊழியம் செய்யவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார், உண்டாக்கினார் என்ற தீர்மானத்துக்குள்ளாக வருவோம். வெற்றி என்பது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான வெற்றிக்கும் ஆவிக்குரிய வெற்றிக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அதிகமாய் இருக்கிறதோ அதே போல்தான் உலக பிரகாரமான மக்கள் எடுக்கிற வெற்றிக்கும் ஒரு ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளையின் வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலக பிரகாரமான வெற்றி என்று ஜனங்கள் எதை கணிக்கிறார்கள்? அவர்களுடைய பேர், புகழ், பணம், எண்ணிக்கையின் அளவு, இன்னும் அநேக காரியங்களிலே அவர்கள் ஜெயமா எடுத்திருப்பார்கள் என்றால், வெற்றி எடுத்திருப்பார்கள் என்றால் அதுதான் வெற்றி என்று உலக ரீதியாக அவர்கள் சொல்வார்கள். ஆனால் உண்மையான ஆவிக்குரிய வெற்றி என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது வேத ரீதியாக தேவன் நமக்கு நியமித்த வேலையை, தேவன் நமக்கு நாம் செய்து முடிக்க வேண்டிய கிரியையை நாம் பூரணமாய் செய்து முடிப்பதுதான் வெற்றியாகும். இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்திலே மனித சாயலாக தோன்றி 33 வருடங்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வெற்றிகரமான ஊழியம் செய்து சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் பாவங்கள், வியாதிகள், நோய்கள், தண்டனைகள், ஆக்கினைகள், எல்லா நெருக்கங்களை மனிதனை விடுவிக்கும்படியாய், அவனுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் சிலுவையிலே முடித்த பிறகு அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணும் பொழுது, தேவன் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று வெற்றிகரமான ஒரு முழக்கம் இடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல்தான் அவருடைய பின்னாட்களிலே வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவர் மரிக்கிற கடைசி நேரத்திலே சொன்ன ஒரு அறிக்கை என்ன? நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்கு முன்பாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது, அது எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுகிறார். ஆகவே இங்கே இவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது, முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார்கள்? வெற்றிகரமாய் தேவன் அவர்களுக்கு வைத்த அந்த பந்தய பொருளை, ஜீவ கிரீடத்தை பெரும்படியாய் ஓடினார்கள் என்று வெற்றி முழக்கம் இடுவதை நாம் பார்க்கிறோம். வெற்றி என்பது ஒரு தொடர் செயலாக இருக்கிறது. சக்சஸ் இஸ் a process என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம்
21:31 வாசிக்கும் பொழுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அவர்கள் பெற்ற வெற்றிக்காக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2:14 வாசிக்கும் பொழுது அவர்களுடைய அறிக்கை என்னவா இருந்தது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் தோல்விக்காக அல்ல, வெற்றிகரமான வாழ்க்கை வாழ, வெற்றிகரமான குடும்பம் நடத்த, வெற்றிகரமான ஊழியம் செய்ய, வெற்றிகரமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்ற, தேவன் நாம் மூலமாய் என்னென்ன கிரியைகளை நடப்பிக்க அவர் நோக்கம், திட்டம், சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை பூரணமாய் செய்து முடிக்கவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு பயணத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நியமங்கள் உண்டு, ஒழுங்குகள் உண்டு. அதை நாம் மனதில் கொண்டு அதன்படி நம்முடைய காரியங்களை அமைப்போம் என்றால் வெற்றி நிச்சயம். மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசு சொன்னது போல நாமும் அந்த வெற்றியை எப்பொழுதும் கொண்டாடலாம். முதலாவதாக நம் வாழ்க்கை முறையை தேவ திட்டத்துக்கு நேராக சீரமைத்து கொள்ள வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 12:1-2 1 கொரிந்தியர் 9:25-27 வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் நம்மை குறித்து தேவ திட்டம் எதுவோ, தேவ நோக்கம் எதுவோ, தேவ சித்தம் எதுவோ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உண்டாக்கினாரோ, படைத்தாரோ, அந்த தேவ திட்டத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் சீரமைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் வெற்றியின் பயணத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கடந்த கால தோல்விகளை குறித்து நாம் எப்பொழுதுமே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதாவது பிசாசானவனா இருக்கட்டும், அநேக தீய சக்திகளானாலும் சரி, எப்பொழுதும் நம்முடைய பழைய காலத்து காரியங்களை நினைப்பூட்டி நம்மை அதைரியப்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் பிலிப்பியரின் புஸ்தகம் 3 நாம் 12-14 வாசிக்கும் பொழுது, நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்குவை நோக்கி நான் தொடருகிறேன். பாருங்கள், நான் பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். ஆகவே நாம் எல்லாம் ஆண்டவராக இயேசுவை அறிவதற்கு முன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம்.
ஆனால் அவைகளை நாம் திரும்ப நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது நாம் சுவிசேஷத்தை கேட்டோமோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு நாம் மனம் திரும்பினோமோ, எப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டோமோ, நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் நீங்கி போயின. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆகவே நாம் பழையவைகளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய தோல்விகளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் எல்லாவற்றையும் ஏசப்பா நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை அவர் மன்னித்து விட்டார். கடலின் ஆழத்திலே தூக்கி எறிந்து விட்டார். இனி நான் அவைகளை நினைப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமானாய் மாற்றிவிட்டது. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய், பரலோக வாசிகளாய், நாம் வெற்றி உள்ளவர்களாய் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பின்னானவைகளை மறந்து விடுவோம், முன்னானவைகளை நோக்குவோம், பந்தய பொருளை நோக்கி ஓடுவோம். ஆகவே கடந்த கால தோல்விகளை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருப்போம். மூன்றாவதாக, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்ததை தேர்ந்தெடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 39 நாம் வாசிக்கும் பொழுது, மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆகவே 2 வேலையும் முக்கியம்தான். ஆனால் மார்த்தாளை காட்டிலும் மரியாள் தெரிந்து கொண்டது தி பெஸ்டா இருந்தது, மிக சிறந்ததாய் இருந்தது. இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய ஜீவ வசனத்தை கேட்கும்படி தன்னை அர்ப்பணித்தார். தேவையானது இது ஒன்றுதான் என்று கர்த்தர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே எப்பொழுதும் இது போன்ற சிறந்தவைகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய பிரயாணம் வெற்றிகரமாகவே இருக்கும். அடுத்தபடியாக, நாம் வெற்றி பிரயாணத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் எல்லாம் நாம் வாசித்து பார்த்தால், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது சிறியது என்று அதை அற்பமாய் எண்ணக்கூடாது. நாம் எப்பொழுதும் பெரிய மரத்தை தான் பார்ப்போம், கனியைத்தான் பார்ப்போம், எல்லாமே பெரியவைகளாக தான் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. இது இவ்வளவு பெரிய காரியமாய் வளர்ந்தது காரணம் என்ன? மரம் இவ்வளவு பெரிய மரமாய் மாறினதுக்கு காரணம் என்ன? இன்று மிகுந்த கனிகளை கொடுப்பதின் காரணம் என்ன? ஒரே ஒரு விதைதான். அந்த சின்ன விதைதான் இன்று அவ்வளவு பெரிய காரியங்களை மரமாய் மாற உதவி செய்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த அற்பமான அந்த விதையை, ஆரம்பத்திலே நாம் நட்ட அந்த விதையை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அதுதான் இவ்வளவு பெரிய மரமாய் மாறினதற்கு உதவி செய்தது. அடுத்தபடியாக, நாம் வெற்றிகரமான பிரயாணத்துக்கு நமக்கு என்ன தேவை என்றால், நேரத்தை நேர்த்தியாக கையாள
கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் தங்கள் நேரங்களை, காலங்களை வீணடிக்க கூடாது. அதை பயனற்றதாய் மாற்றிவிடக் கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் நேரத்தை, நமக்கு கொடுத்த காலத்தை நேர்த்தியாய் வீணடிக்காமல் தேவ வசனத்தின்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் என்றால், தேவ சித்தத்துக்கு நேராய் அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்றால் நாம் வெற்றியின் பாதையை நோக்கி செல்லுகிறோம். மேலும் நம்முடைய வெற்றி பிரயாணத்துக்கு நமக்கு தேவையானது என்ன? உங்கள் கவனத்தை உங்கள் பலத்தின் மேல் செலுத்துங்கள். தேவன் நம் எல்லாருக்கும் வேண்டிய தாளந்துகளை நமக்குள் வைத்திருக்கிறார். வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய அத்தனை பொக்கிஷங்களையும் தேவன் நமக்குள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், டெபாசிட் பண்ணியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள், யோவேல் 3:10 எல்லாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களில் தேவ பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். நம்முடைய பலவீனங்களில் கிறிஸ்துவின் வல்லமை தங்கும் என்று சொன்னார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பயப்படாமல் கிறிஸ்துவின் வல்லமையை தரித்து கொண்டு தேவ பலன் நமக்கு கொடுத்த அந்த தேவ பலனை கொண்டு நாம் கர்த்தருடைய காரியங்களை செய்வோமாக. இன்னும் நாம் வெற்றிகரமான பிரயாணத்திற்கு உங்கள் முன்னுரிமை எதற்காக நாம் கொடுக்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்றால், அதில் குறிப்பாக 57 வாசிக்கும் பொழுது, அவர்கள் வழியில் போகையில் ஒருவன் அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவன் அவரை நோக்கி, என் பின்னே வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் என் தகப்பனை அடக்கம் பண்ணி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். 60ஆம் வசனத்திலே, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. பாருங்கள், கர்த்தர் ஒரு அழைப்பை தருகிறார், என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பு. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாக்கு போக்கை சொல்லி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ, அதற்கு கொடுக்காமல் தங்களுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. லூக்கா 9:59-62, மத்தேயு 6:31-34, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும்? தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கும் நாம் கொடுக்கும் போது, தேவ சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மற்றவைகளெல்லாம் நம்மை தேடி வரும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வெற்றி பிரயாணத்திலே கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், மன அழுத்தத்தை சரியாக கையாள வேண்டும். இந்த நாட்களிலே பலவிதமான மன அழுத்தத்துக்குள்ளாக மனிதன் வேதனைப்படுகிறான். அது நிமித்தமாக பல வியாதிகளை அவன் சந்தித்து கலங்கி கொண்டிருக்கிறான். மன அழுத்தத்தினால் அதை தாங்க முடியாமல், அதிலிருந்து வெளியே வர முடியாமல்
தற்கொலை செய்து கொள்கிறவர்களும் ஏராளம் பேர். ஆனால் யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், யோபு 23:10 காரியங்களை வாசிக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். அவர் கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுவோம். அவர் நம்மை ஆதரிப்பார் என்று சொல்லுவோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். ஆகவே நம்முடைய பிரச்சனைகள், காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஏசப்பாவின் இடத்துல வைக்கும் பொழுது நம்முடைய மன அழுத்தத்தை கூட நாம் இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்ள முடியும். இன்னும் நம்முடைய வெற்றிகரமான பிரயாணத்திற்கு என்ன தேவை? நல்ல நிலத்தில் எப்பொழுதுமே முதலீடு செய்ய பழக வேண்டும். மத்தேயின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18-30 வாசிக்கும் பொழுது நாம் என்ன காரியங்களை விளங்கிக் கொள்கிறோம் என்றால், எப்பொழுதும் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட், நம்முடைய டெபாசிட் நல்ல நிலத்தில் முதலீடு செய்வதாய் இருக்க வேண்டும். வழி அருகே விதைப்போம் என்றால் அது பயனற்றதாய் போய்விடும். முள்ளுள்ள இடங்களில் விதைப்போம் என்றால் அதுவும் பயனற்றதாய் போய்விடும். ஆகவே கட்பாரின் நிலத்தில் விதைப்போம் என்றால் அதுவும் வீணாக போகும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் எந்த இதிலே நான் விதைக்க வேண்டும்? உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே நாம் வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை விதைக்கும் பொழுது அந்த வசனங்கள் 60ஆக 100ஆக பலன் தரும். ஆகவே வெற்றி பிரயாணத்துக்கு தேவையான இன்னொரு காரியம் நல்ல நிலத்தில் முதலீடு செய்வதாகும். இன்னும் நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இருதயம் எப்போதுமே தேவை. வேதத்திலே வாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது, சந்தோஷமாய் இருங்கள், நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தினால், கர்த்தருடைய சமூகம், அவருடைய சமூகத்திலே பேரானந்தம் உண்டு. எப்பொழுதும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை துதித்து போற்றி, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது நம்மை மகிழ்ச்சியுள்ள ஒரு இருதயமாய் மாற்றுகிறார். பிலிப்பியர் 4:4, நெகேமியா 8:10, நீதிமொழிகள் 17:22 வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய வெற்றிகரமான பிரயாணத்திலே நாம் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பயத்தை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பயத்திற்கு நாம் இடமே கொடுக்க கூடாது. பயம் இருந்தால் விசுவாசம் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஆகவே எல்லா விதமான பயத்தையும் கொள்ளுவோமாக. தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கவில்லை, அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்க புத்திர சுவிகாரத்தின் புத்தி தெளிவின் ஆவியை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 4:18, 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் பொழுது இந்த பயத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை நம்மளை வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நேராய் வழி நடத்தும். அது மாத்திரமல்ல, இந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான இன்னொரு காரியம், கற்றுக்கொள்ளுகிற மனநிலை வேண்டும். கடைசி மட்டும் நாம் எல்லாம் படித்து விட்டேன்னு சொல்ல முடியாது. நாம் இன்னும் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய அளவு அதிகம். உலக பிரகாரமான மனிதனே சொல்லுகிறான், நாம் கற்றது கைமண் அளவு, கல்லாததோ உலக அளவு என்று சொல்லுகிறான். ஆகவே கடைசி மட்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களிலே கற்றுக்கொண்டே இருப்போம். அதாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை இருப்போமானால் நாம் எப்பொழுதும் வெற்றியின் பாதையை நோக்கி ஓடுகிறோம். இன்னும் நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ, வெற்றிகரமான காரியங்களை செய்ய சங்கீதம் 1:1-3, சங்கீதம் 119:18 இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தால் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் தன் காலத்திலே கனியை கொடுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பார்க்கிறோம்.
இன்னும் வெற்றிகரமான பிரயாணங்களை நாம் செய்ய நமக்கு தேவையானது என்ன? எதிர்மறையான விமர்சனத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும். இயேசுவையே பெயல்செபூலினால் அவர் பிசாசை விரட்டுகிறான் என்று அவருக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசினார்கள். அவருக்கு தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று விரோதமாய் இல்லாததையும் பொல்லாததையும் பொய்யாய் சொன்னார்கள். ஆகவே நமக்கு எதிராக விமர்சனங்கள் வரும் என்றால் நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து விடுவோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள், லூக்கா 4, 24, 22, 2 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட எதிர்மறையான விமர்சனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் வரும் என்றால் அதை புறக்கணிப்போம். அது மாத்திரமல்ல, எதிர்மறையான எண்ணங்களையும் நாம் எதிர்க்க வேண்டும். எப்பொழுதும் பிசாசானவன் நம் மனதிலே எதிர்மறையான எண்ணங்களே போட்டு கொண்டிருப்பான். சத்தியத்துக்கு விரோதமான எதிரான எண்ணங்களே நமக்குள் போட்டிருப்பான். ஆனால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் நாம் சிறைப்பிடித்த கற்றுக்கொள்வோமாக. நீதிமொழிகள் 23:7, மத்தேயு 5:21-24 இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நினைவு எப்படியோ, நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்க போகிறது. எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடங்கொடாமல் இருப்போமாக. இன்னும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு சில வெற்றிகரமான கோட்பாடுகள் உண்டு, நியமங்கள் உண்டு. அதை கடைபிடித்து வாழும் பொழுது வெற்றியை கண்டடைவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4-6, லேவியாகமம் 9:6, 1 கொரிந்தியர் 9:24. நமக்கென்று வெற்றிகரமாய் ஓடி முடிப்பதற்கென்று வேதாகமத்திலே சில கோட்பாடுகள் உண்டு, நியமங்கள் உண்டு. அதை நாம் கடைபிடிப்போமாக. அது மாத்திரமல்ல, இன்னும் வாழ்க்கையிலே வெற்றிகளை குவிக்க மன்னிப்பதிலே நாம் தீவிரம் காட்ட வேண்டும். நாம் காணிக்கை செலுத்த வரும்போது கூட யார் மேலாவது குறை இருந்தால் முதல்ல மன்னித்துட்டு அவர்களோடு ஒப்புரவாகி விட்டு அதை செலுத்து என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-35, மத்தேயு 6:14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது அது நம்மளை வெற்றிகரமான ஆன்மீக வாழ்க்கைக்கு நேராய் வழி நடத்தும். இன்னும் வெற்றிகரமான பிரயாணத்துக்கு தேவ அன்பிலே நாம் எப்பொழுதும் இளைப்பாற வேண்டும். எப்பொழுதும் தேவ அன்பிலே நிறைந்திருக்க வேண்டும். எதை செய்தாலும் தேவ அன்பினால் ஏவப்பட்டு நெருக்கப்பட்டு நாம் செய்ய வேண்டும். மத்தேயு 11:28, எபேசியர் 3:18-19 வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த அன்பிலே எப்பொழுதும் நிலைத்திருப்போமாக. இன்னும் வெற்றிகரமாய் நாம் வாழ்வதற்கு நமக்கு தேவையான காரியம் என்ன? பிரச்சனைகள் மத்தியிலே உன் விசுவாசத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, தேவனால் பிறப்பிப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம் அந்த நேரத்திலும் நம்முடைய விசுவாசம் தளராமல் காத்து கொள்வோம். 1 பேதுரு 1:7, யோபு 13:15 வாசிக்கும் போது அழிந்து போகிற பொன் கூட அக்னியினால் சோதிக்கப்படும், அதைவிட விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதுவே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நமக்கு கனத்தையும் புகழ்ச்சியும் உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற மாற்றங்களை முறையாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 1-9, அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 எல்லா மாற்றங்களையும் முறையாக கையாள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இன்னும் நமக்கு தேவன் கொடுத்த எல்லா தாளந்துகள், அது 5 தாளந்தோ 2 தாளந்தோ, அதை நாம்
புதைத்து வைக்காமல் அதை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஓடுற தண்ணில பாசி பிடிக்காது, நிக்கிற தண்ணில பாசி பிடித்து விடும். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும். 5 தாளந்து உள்ளவன் இன்னும் 5 சம்பாதிக்கிறான். 2 தாளந்து உள்ளவன் பயன்படுத்தி இன்னும் 2 சம்பாதிக்கிறான். 1 தாளந்து உள்ளவன் சோம்பேறியாயிருந்து அதை புதைத்து வைத்தான், அவன் தண்டிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மளை உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே என்று கர்த்தர் நம்மளை பாராட்ட வேண்டும் என்றால், இல்லாததையும் பிடுங்கி நம்மிடத்தில் தேவன் தர வேண்டும் என்றால், நாம் எப்போதும் நம்ம கொடுத்த தேவன் கொடுத்த தாளந்துகள் வரங்களை பயன்படுத்தி கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அதை நாம் இயக்கி கொண்டே இருப்போம். இன்னும் உறவுகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ரூத்தின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ரூத்து 1ஆம் அதிகாரம் 11-18, மத்தேயு 26-14-16 இதெல்லாம் உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்ததினால் அவர்கள் எப்படி உயர்த்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் வெற்றிகரமான பிரயாண வாழ்க்கைக்கு நமக்கு வருகிறதான உள்ளான எல்லா போராட்டத்தையும் நாம் மேற்கொள்ளாய் இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-8, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-6, எபேசியர் 6-10-18 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது தீங்கு நாள்கள் எல்லாம் எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளலாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்கு உள்ளான போராட்டமானாலும் வெளியே போராட்டமானாலும் எல்லா போராட்டத்தையும் சகல சத்துருக்களையும் மேற்கொள்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் என் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்னார். நீங்கள் தேள்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்கள் தலையை நசுக்குவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ளுமாக. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1:26-28, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24-26, மகிமை மேல் மகிமை அடைவோம், தேவனை போல மாறுவோம். மணவாளன் எப்படியோ மணவாட்டி அது அப்படியாய் மாறுவோம். கர்த்தராகிய இயேசு வெளிப்படும் போது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி நம்மை காத்து கொள்வோமாக. இயேசுவை போல மாற நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது வெற்றிகரமான வாழ்க்கை வாழுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை தேவ நோக்கத்திற்காக மட்டும் அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சித்தம், தேவ திட்டம் நம்மை குறித்து அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து புரிந்து அவர் அறிகிற அறிவிலே நிறைந்து வசனத்தின்படி நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்வோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26-27, எபிரேயர் 11-17, லூக்கா 23-46 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவன் நோக்கத்துக்காக நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுக்குள் வைராக்கியமாய் வாழ பழகுவோமாக. இயேசுக்காக ஆண்டவர் தேவா ஜப வீட்டுக்கு வருகிறார். அங்கே வியாபார ஸ்தலமா இதை மாற்றினார்கள். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையா மாற்றினீர்கள், வியாபார ஸ்தலமாய் மாற்றினீர்கள் என்று அவர் அந்த ஆலயத்தின் மேல் இருந்த தன் வீட்டை குறித்ததன் மேல் இருந்த அந்த வைராக்கியத்தினால் ஜாட்டை பின்னி அசுத்தங்களை விரட்டினார் என்று பார்க்கிறோம். நாமும் தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்வோம். எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை எப்படி வைராக்கியமாய் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காண்பித்தானோ, அவனுடைய தேவன் மேலிருந்த அந்த வைராக்கியத்தை காண்பித்தானோ, அப்படியாக தேவன் மாற்றுவாராக. யோவான் 5:35, மத்தேயு 3:2-4, 11:11 இதெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்வோமாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் தோல்விக்காக அல்ல, கிறிஸ்துவுக்குள் நமக்கு தோல்வி என்பதில்லை. ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கிறார், நம்மை தொடர்ந்து ஜெயமாகவே வழிநடத்துவார்.
இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவருடைய குடும்பங்கள் செழிப்பதாக. ஒவ்வொரு ஊழியங்கள் திருச்சபைகள் தேவனுடைய மகிமைக்கென்று வளருவதாக. உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஜெயத்தின் நாமத்திலே. எகோவான் நிசி, கர்த்தர் ஜெயமுள்ளவராகவே இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி.